ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்கய்யா. தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு. இப்ப எல்லாரும் புத்தாண்டு பலன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தாண்டுல குறிப்பா சொல்லணும்னா, ராகு கேது பயிற்சி இருக்கு. அதே மாரி எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு அந்த குரு பயிற்சி. ஏன் ஆவலா எதிர்பார்க்குறாங்கன்னா, உச்ச குருவா வேற வராரு. 12 வருஷம் கழிச்சு இப்போ குரு பயிற்சி ஆகுறாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கலாம். சுபகாரியங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பயிற்சிகள்லாம் இந்த வருஷத்துல நடக்க போகுது. பொதுவா எப்படிங்க இருக்கு? இந்த பயிற்சிகள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. பொதுவா குரு பயிற்சி வந்து இப்போ குரு கடகத்தில் அவர் பலம் பெறுகிறார் அப்படின்ற பார்வையை நான் பார்க்கல. ம், ம். வித்தியாசமாக பார்க்குறேன்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்ஹார ராசின்னு சொல்கிறது கடகம், விருச்சிகம், மீனம். மீனம். அதில் மீனத்தில் சனி போகிற வரைக்குமே நமக்கு சங்கடம் இருக்குது. மீனத்தை விட்டு தாண்டுற வரைக்குமே போர் பதற்றங்கள், பற்றாக்குறைகள், எரிபொருள் பற்றாக்குறைகள், அதுபோக வேலை இழப்புகள், நிறைய சனியினுடைய தாக்கம் உலகியல் ஜோதிடத்துக்கு பொருந்தும். இதில் குரு கனெக்ட் ஆகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கடகத்தில் வர்ற குரு என்ன செய்கிறாரு, காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், சனி 12ஆம் இடம். இது ஒரு மைனஸ் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உச்சம் என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், புனர்பூச 4ஆம் பாதத்தில் அந்த கடகத்தில் முதல் புள்ளியில் போகிற வரைக்கும் தான் அவர் அங்கே வர்க்கோத்தமாய் உச்சமாவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது அவருடைய அம்சம் சிம்மத்துக்கு மாறும், கன்னிக்கு மாறும், துலாத்துக்கு மாறும், விருச்சிகத்துக்கு மாறும். இவ்வளவு டெப்த்தாக நட்சத்திர ரீதியாக தான் அம்சத்தை பார்த்து தான் உச்ச நீச்ச வலிமைகளை கணக்கிடணுங்கிறது தான் விதி. ஆனால் ஜென்ரலாக நம்ம ஒரு மகிழ்வுக்கு சொல்லிக்கலாம், நமக்கு குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு. இப்போ தன்னுடைய ராசி கடக ராசியில் அந்த குரு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கு வரும்போது இம்மீடியட்டாக நல்ல பலனை கொடுப்பார். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை தருவார். அதில் சந்தேகம் இல்லை. இப்போ இந்த சனி கிரகம் இருக்கே, அவர் என்ன பண்ணுவார்னா புதன் சாரம் வாங்குவார், ரேவதிக்குள்ளே போவார். அப்புறம் குரு ஆயில்யத்துக்கு வருவார், அதே பூசத்துக்கு ஆயில்யத்துக்கு வருவார். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கடகமும் மீனமும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளுகிறது. அதன் மூலம் குருவும் சனியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கிறார்கள் எடுத்துக்கணும். சூப்பர் சூப்பர். அப்படி எடுக்கும்போது 4-12ன்னு கணக்கு வச்சுக்கோங்க உலகத்துக்கு. 4-12. அப்போ 4-12 என்ன செய்யும் அப்படின்னா, தொழிலை இல்லாமல் பண்ணாது, ஆனால் தொழிலில் தேக்க நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது வளர்ச்சி இல்லைங்க, ஸ்பீடாக வளர முடியல, போட போட பணம் போட்டுக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியை கண்டிப்பாக உலகியல் ஜோதிடத்துக்கு கண்டிப்பாக தரும். ஆனால் தனி மனிதருக்கு நம்ம ராசி பிரகாரம் பார்க்கும்போது அது நல்லது பண்ணும், வித்தியாசப்படும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ஜென்ரலாக மைனஸ்னு வச்சுக்கோங்க பொதுவாக. ரைட்டு. ரிஷபம், கன்னி, மகரம் இதுக்கு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிதுனம், துலாம், கும்பம் இதுக்கு பொருளாதார ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு அருள் சார்ந்தும் உறவுகள் சார்ந்தும் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் பிரிக்கணும். சிறப்பு. அதே மாதிரி ராகுக்கு இது பயிற்சி அதுவும் நிகழப்போகுது, அதை பற்றி. ராகு இப்போ குரு ஜூனில் மாறும்போது ராகு டிசம்பரில் மாறிடும். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு உன்னதமான இடத்துக்கு வருது. ராகு கேதுவுக்குன்னே ஒரு அற்புதமான இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகர கடகம்தான். அந்த கடகம் மகரம் அப்படிங்கிறது ஸ்பெஷலான ராகு கேதுவுக்கு உண்டான பலன். எதனாலங்கய்யா? அது அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் பிறந்த ராசி மாதிரி. அந்த மாதிரி இப்போ கேதுவுக்கும் மகரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ராகுவுக்கும் கடகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இது அப்படியே மாறி வருது. கடகத்தில் கேதுவும் மகரத்தில் ராகுவும் வருது. எப்படி இருந்தாலும் அது சர்ப்ப யோகமாக மாறும். எல்லாமே சர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அது சர்ப்ப யோகமாக மாறும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வருது. 10ல் ராகு, 4ல் கேது. அது பிரபலத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அங்கே குருவோடையும் சந்திப்பு பண்ணுறாரு கேது. ராகு குரு பார்வையால் பார்க்கப்படுகிறார். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல். சிறப்பு சிறப்பு, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போ என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் பார்த்துடலாங்க. ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது, குரு பலன் எப்படி இருக்குது, இந்த ராகு கேது பயிற்சினால எப்படி எல்லாம் மாறுதலாக இருக்குது,
நல்ல பலன் இருக்கா? பிரச்சனையிலேருந்து மீள முடியுமா? ரிஷபராசி எப்படி ஆங்கில புத்தாண்டில் ஒரு பவர் கொடுத்ததோ அதே பவரில் தான் இருக்குது. ம். நல்லா இருக்கு. ஜூன் மாதம் வரைக்கும் நிலைத்த பலன்கள், ம். அதாவது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ், ஓகே. பணம், லாபம், தொழில் பலம் எல்லாமே கூடுதல். அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு மாற்று சிந்தனை, ம். இடமாற்றம், ஃபீல்டு மாற்றம், அது மாதிரியான சிந்தனைகள் அதில் வந்து ஒரு மாதிரி அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். ம். இப்போ கமிஷன் தொழில் பண்ணுறவங்க, ஐடியில் இருக்கவங்க, கலை தொழில் பண்ணுறவங்க, சயின்டிஸ்ட்டு, போதனா மார்க்கத்தில் இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக கொடுக்கும். ஏன்னா 3க்கும் 11க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ம். ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் கடகம், 11ஆம் இடம் இது மீனம். இந்த மீனமும் கடகமும் குருவும் சனியுமா வேலை செய்யும்போது எல்லாமே அகம் சார்ந்த நன்மைகளை கொடுக்குது. அதாவது மூளை உழைப்பினால் மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டாக்குது. அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ராகு கேது. ம். ம். 4ல் கேது, 10ல் ராகு. டிசம்பருக்கு அப்புறம் அவங்களுடைய மாற்றமும் பெருசாக பாதிப்பு இல்லை. அதனால் இந்த ரிஷபத்துக்கு வந்து இது ஒரு பெரிய ஹை பர்சன்டேஜ் கொடுக்குற பலனாகவே இருக்குது இந்த வருஷம். அதே மாதிரி இந்த தாயாருக்கு இருந்த உடல்நிலை பிரச்சனைகளை தீருமா? எல்லாம் கிளியர் ஆகிடும். ஏனென்றால் இந்த டிசம்பர் வரைக்கும் கேது 4ஆம் இடத்துல இருக்காது. ம். அதனால் தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதே மாதிரி வீடு கட்டினேன், இடம் வாங்கினேன், அதில் ஏதோ ஒரு வில்லங்கம், வீடு கட்டினதில் 2-3 வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு வேலைக்கு 2 வேலை திருப்பி திருப்பி கொடுக்குது. இதெல்லாம் வந்து பிரச்சனை கொடுக்கறது சனி. ம். யாருக்கெல்லாம் சனி திசையில் ரிஷபராசிக்காரங்கள் இருக்காங்களோ இந்த பிரச்சனைகளை, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, வீடு வாகனத்தில் பிரச்சனையெல்லாம் சந்திப்பாங்க. உறவின் வேலை ஏன் அப்படின்னு கேட்டால், சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான மீனராசி, 4க்கு 8ல் சனி இருக்கு. ம். அது மாதிரி யாருக்கெல்லாம் ராகு கேது திசை நடக்குதோ அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அல்லது தாயாருக்கு உடல்நலம் பாதிப்பு இதெல்லாம் இருக்குது. வீடுல வந்து வீடு ஸ்தானத்தில் வந்து கேது உட்கார்ந்தாலே பிரச்சனைன்னு அர்த்தம்ங்க. ம். 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 பிரச்சனைக்குரிய இடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ பூமி தோஷம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அதனால் அது டிசம்பரில் விலகின பிறகு தான் நீங்கள் வந்து இடமாற்றம், புதுசாக பத்திரப்பதிவு பண்ணுறதெல்லாம் பண்ணுறது நல்லது. ஓ, அந்த டிசம்பருக்கு ஆமாம் ஆமாம். ராகுக்கு அது விலகிற வரைக்கும் கொஞ்சம் 4ஆம் இடத்துக்கு அது சரியில்லை. சரி. ஐயா, அதே மாதிரி இந்த கேஸு, கோர்ட் கேஸ் போட்டிருக்கோம், சொத்துக்காக பிரிச்சுட்டு இருக்கோம், பல வருஷமா அது ஒரு தீர்ப்பு கரெக்டாக வராமல் இருக்குது, சாதகம் போயிட்டே இருக்கு அப்படின்னா சாதகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? குருனுடைய பலன் இப்போ குரு வந்து அப்படியே குரு நட்சத்திரத்தில் வந்து சனி நட்சத்திரத்தில் போய் புதன் நட்சத்திரத்துக்கு போவார். ம். இப்போ இந்த சனி நட்சத்திரத்துக்கு புதன் நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலம் வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த வாக்கில் வந்து நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும். ம். எப்போவுமே வழக்கில் வெற்றி என்பது 11ஆம் இடம். அந்த 11ல் வந்து சனி புதனாக செயல்படுகிறார். புதன் வந்து நமக்கு 2ஆம் அதிபதி. ம். அதனால் வரவேண்டிய பணம் அல்லது வழக்கு, அதில் வெற்றி எல்லாமே கிடைக்கும். சிறப்பு சிறப்புங்க. இது சுபகாரியங்கள் இல்லையா? சுபகாரியங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அந்த பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2வது இப்போ நம்ம மாதக்கோள் அப்படின்னு எடுக்கும்போது செவ்வாய் கிரகம், சுக்கிரன் கிரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சித்திரை மாதத்துலேருந்து ஒரு ஆடி, ஆவணி, புரட்டாசி, அதாவது இங்கிலீஷில் சொன்னால் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த காலத்துல எல்லாம் சுபகாரியங்கள் நடக்கும். இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டில் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னா அவங்க சொல்லி சக்ஸஸ் கிடைக்குமா? இப்போ கிடைக்காது, ஜூன் மாதத்துக்கு மேலே மாதத்துக்கு அப்புறம் தான். ஆனால் சொல்லலாம். இப்போ வந்து மறுப்பு வந்துக்கிட்டே இருக்கும். கேட்டால் அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் இப்போ வேணால் டிக்ளேர் பண்ணலாம். அது ஃபைனல் ஆகிறது ஜூனுக்கு அப்புறம் தான். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த தொழில் சார்ந்து இருக்கிற விஷயத்துக்கு ஒரு பார்ட்னரை சேர்த்தலான் இருக்கேன். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியல, பார்ட்னர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது, அதனால கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இன்னும் கூடுதலாக டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப் கன்சன் டெவலப் ஆகும். இவங்களுக்கு வந்து சனி தான் பக்கபலம் பார்ட்னர்ஷிப்புக்கு. அதே மாதிரி புதன், இந்த 2 கிரகமுமே நல்ல யோக கிரகங்கள். அது வந்து பாதிக்கப்படாமல் புதன் ஸ்டாரில் தான் சனி போகிறார். அதெல்லாம் சாதகமாக. சிறப்பு. அதே மாதிரி ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், 10 வருஷம் ஆயிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, வயசும் ஆகுது, இப்போ இந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதாக போட்டு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு கரெக்டாக கோச்சாரம் இடம் கொடுக்குதா? உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ நமக்கு வந்து திசை புத்திகளில் பார்க்கும்போது
உங்களுக்கு 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ வேலை செஞ்சால் பிரயோஜனம் இல்லை. ம் இப்போ யாருக்கெல்லாம் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இது வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்க, நீங்கள் வந்து அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது. ஓ சூரியன் சந்திரன் சந்திரன் செவ்வாய், இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து மூளை உழைப்புக்கு சம்மந்தப்பட்டது. ம் ம் யாருக்கெல்லாம் ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்குதோ ம் அவங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி செய்யலாம், சுயதொழில் பண்ணலாம். சுய தொழில் பண்ணலாம். ஒருவேளை இவங்க இந்த தசை நடக்கும்போது நம்ம மீடியேட்டர் மாதிரி தொழில் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன். ஆமாம், அதாவது மார்க்கெட்டிங் மட்டும் எடுத்துக்கணும். ம் ஓனர் நான் இல்லை. ஜாப் ஒர்க். ஆமாம், ஜாப் ஒர்க்கு அல்லது ஒரு கமிஷன் வகையில் நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கமிஷன் வாங்கி, அதாவது வாங்குறது ஒருத்தர், விற்கிற ஒருத்தர், இடையில வந்து நம்ம ப்ளே பண்ணி கொடுக்கலாம். பையிங் ஆஃபீஸ் எல்லாம் இன்றைக்கி அப்படி தான் நடக்கும். ஆமா. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் இது எப்படிங்க இருக்கு? 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு வந்து துலாம் வீடு. ம் அந்த துலாம் வீட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற குரு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கார். ம் ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பரில் ராகு கேது வரும்போது ம் கொஞ்சம் இப்போ இது மகரத்துக்கு ராகு வருவார், ம் கடகத்துக்கு கேது வருவார். அந்த சமயம் கொஞ்சம் பாதிக்கப்படும், கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் மெயினாக கிட்னி சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது, தைராய்டு போன்ற சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது, ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்து. அதே மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கு, ஒரு நிலம் வாங்கலாம்னு இருக்கும். இன்னொரு மைண்ட் செட் என்ன, இருக்கிற வீடியே கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலான்னு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் எது பண்ணலாம் ஐயா? அது இப்போ ஜூனுக்கு முன்னால் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். எதுப்படி இடம் வாங்குறதுங்களா? கட்டடம் போடுறது, ஓகே. கட்டடம் வாங்கிறது, இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆஃப்டர் ஜூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி 4ஆம் இடத்துக்கு 8, 12 வேலை செய்யும் சனியும் குருவும். அப்போ யாருக்கெல்லாம் உங்களுக்கு சனி திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அது மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. எப்போவுமே 3ஆம் இடம் அப்படிங்கிறது இருக்கிற இடத்த டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சொந்த ஊரில் இருந்தேன் சார், திடீர்னு என்ன பாருங்கள், எனக்கு தேவையில்லாத இடத்துல மாற்றல் ஆயிடுச்சு, நான் ஊரை விட்டு மாறிட்டேன். அப்படி இருக்கும்போது மாறக்கூடிய சூழ்நிலையில் போய் நம்ம ஸ்திரமாக ஒரு இடத்துல ஸ்டாண்டர்ட் ஆகும்னு நினைக்கிறதே தப்பு. ஒருவேளை ரிஷபராசியில் யாருக்கெல்லாம் திசாபுத்தி ரீதியாக சுக்கிர திசை, சூரிய திசை, இந்த திசைகள், அதாவது மேக்சிமம் சந்திரன் கூட எடுத்துக்கலாம் அல்லது கேதுவும் எடுத்துக்கலாம், இந்த திசைகள் நடக்கிறவங்களுக்கு மட்டும் ஸ்டாண்டர்டாக அதே ஊரில் டெவலப் பண்ணி. சிறப்பு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுலாம் கம்மியாகுமா? அதே மாதிரி சொந்தக்காரங்கிட்ட இருந்து மன வருத்தம்லாம் கம்மியாகும்? எல்லாமே குறைஞ்சிரும், ரொம்ப நார்மல் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்து இது வரைக்குமே இப்போ 2ல் குரு இருந்தார், அவர் வந்து குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு நல்லதை பண்ணிகிட்டே இருக்கார், காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ 3ல் குரு போனாலும் நமக்கு நல்ல விஷயம். குடும்ப சுகம், குடும்ப உறவுகள் பராமரிப்பு எல்லாமே நல்லா இருக்கும், குழந்தைகள் வகையிலையும் நல்லா இருக்கும். சிறப்பு. வண்டி வாகன யோகம் இவங்களுக்கு எப்படிங்க இருக்குது? ஜூனுக்கு முன்னால் பிளான் பண்ணிக்கலாம், பிளான் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே பாருங்கள், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த 4ஆம் இடம் என்பது தாய், மனை, பூமி, வீடு, வாகனம் எல்லாமே தான். அப்போ அந்த 4க்கு 8, 12 வர்ற காலகட்டம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா பெருசாக பாதிக்காது. சிறப்பு. பிஃபோர் ஜூன் இன்னும் நமக்கு டைம் இருக்கே, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அது வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அதில் எல்லாம் வந்து தேவையில்லாத விரைய செலவுகள் வரும். நான் வந்து இவ்வளோ பட்ஜெட் போட்டேன், கடைசியில் அது எல்லாம் மீறி போயிடுச்சு, அல்லது எனக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, வண்டி வந்து ஏதோ ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, ஃபால்ட்டாகவே வாங்கிட்டேன், புது வண்டி தான் ஆனால் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் 4க்கு 8 வேலை செஞ்சால் ஃபால்ட் ஆகிடும். நீங்கள் சொன்ன 100க்கு 100 உண்மை தான். நிறைய கார்கள் கூட எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகலை, எரிஞ்சிருச்சுலாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்னன்னா 4ஆம் இடத்துக்கு அந்த பாவத்துக்கு 8, 12 வேலை செய்யும்போது அது அப்படி தான் இருக்கும். இது வந்து கோச்சாரத்தில் நம்ம வந்து ராஜகிரகங்களை வச்சு சொல்கிறோம். இப்போ அவங்களுடைய தனி மனித ஜாதகத்தில் அவங்க 4ஆம் இடத்துக்கு உண்டான நட்சத்திர பலன் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு சொல்கிறோம். சிறப்பு. ஐயா இப்போ இந்த ரிஷபராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? இவங்களுக்கு வந்து இப்போ டைமிங்ஸ் வந்து ஆவரேஜாகவே இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒன்றும் ரிஸ்க் இல்லை. அதனால் இவங்களுக்கு பிரச்சனை யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நெருப்பு ராசிகள், சிம்மம், மேஷம்,
தனுசு, இந்த நெருப்பு ராசிகள். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு காதல் வயப்படுறது, ம். அந்நிய நபர்களோடு பழகிறது, அல்லது வந்து நமக்கு ரகசிய செயல் திட்டங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறது, ம். இதெல்லாம் டேஞ்சரில் தான் முடியும். அது மாதிரி எச்சரிக்கை. சிறப்பு சிறப்பு. அற்புதம் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.